எஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீக்கெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்குற மாரி ஒரு 3 மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். அதில ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா, ரொமான்டிக் என்டர்டெய்னர். படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா, டபுள் ஆக்குபன்சி. இந்த படத்தோட கதையே டிஃபரெண்ட்டா இருக்கும். நம்ம ஹீரோ பகல்ல பொண்ணாவும், நைட்டு பையனாவும் இருப்பாரு. அப்படி பகல்ல பொண்ணா இருக்கும்போது, கூட வேலை பார்க்குறவங்க கூட லவ் வந்துருது. அப்புறம் நைட்டு பையனா இருக்கும்போது, அங்க ஒரு பொண்ணு கூட லவ் வந்துருது. பார்த்தீங்களா, கதைய சொல்லும்போதே குழப்புது. இந்த படத்தோட கதையே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இது நம்ம அமேசான் பிரைம்ல வந்திருக்கு. படத்த மிஸ் பண்ணிறாதீங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேரு அனோமே. இது ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர். இது பாவனாவும், ரகுமானும் நடிச்சிருக்காங்க. படத்துல கொலையா நடக்கும். அத கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. பாவனா தனியாவும், ரகுமான் தனியாவும் விசாரிச்சு அந்த கொலைய கண்டுபிடிப்பாங்க. பட் லாஸ்ட்ல வர ட்விஸ்ட்ட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது சரியான ட்விஸ்ட்டா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கிளைமாக்ஸ்ல இன்னொரு ஒரு பெரிய ட்விஸ்ட்ட குடுத்து படத்த முடிச்சுருவாங்க. இத மிஸ் பண்ணிறாங்க. வீக்கெண்டுக்கு சரியான மூவி. இதுவும் நம்ம அமேசான் பிரைம்ல தான் வந்திருக்கு. லாஸ்ட்டா பார்க்க போறது ஒரு மலையாள ஃபீல் குட் மூவி தான். சின்ன சின்ன ஆசை. இது 96 மெய்யர் மாரியான படம். இதுல மதுபாலாவும், நம்ம கருப்பு மூவி இந்திரனும் நடிச்சிருக்காங்க. இதுல மதுபாலா வாரணாசிக்கு கேங்கா வராங்க. பட் அங்க மதுபாலா மட்டும் தொலைஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் மதுபாலாவும், இந்திரனும் சேர்ந்து அவங்க கதைய மாத்தி மாத்தி சொல்லிட்டு போறதுதான் கதை. படம் ஸ்லோவா தான் போகும். பட் கிளைமாக்ஸ் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு இதா இருக்கும். கிளைமாக்ஸ்ல நெறைய பேர் அழுக கூட சான்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும் கிளைமாக்ஸு. இது 96 மயிலன்லாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிச்சோ, அப்பனா இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். இது நம்ம ஹாட்ஸ்டார்ல இருக்கு காய்ஸ். இதே மாரி நெறைய மூவி ரிவ்யூக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.